வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் வெற்றி வீடு திட்டம். இந்த வெற்றி வீடு திட்டத்தின் மூலமாக 5,00,000 ரூபாய் உங்கள் வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் தருது. எப்படி இதை வாங்குவது, யாரெல்லாம் இதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள், இதை வாங்குவதால் என்ன உங்களுக்கு பயன், தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி வீடு திட்டம் குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோவின் மூலமாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பான காங்கிரீட் வீடுகளை கட்டிக்கொள்ள தலா 5,00,000 ரூபாய் நிதியுதவி மானியமாக வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 70,000 வீடுகள் கட்டப்பட உள்ள நிலையில் இதற்கான தமிழக அரசு 3,500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. தற்பொழுது வசிக்கும் வீடு பழுதடைந்த நிலையில் இருப்பவர்கள் அல்லது குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதிகாரிகள் நேரடி ஆய்விற்கு பின்னரே பயனாளிகளின் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதி ஊராட்சி அலுவலகங்கள் அல்லது கிராம சபை கூட்டங்களில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் எதுவும் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் முறையாக விண்ணப்பிக்குமாறு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திட்டத்தினுடைய சுருக்கம்: கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் 3.10 லட்சம், முதல்வர் விஜயில் வெற்றி வீடில் 5 லட்சம், 70,000 வீடுகள் முதற்கட்டமாக இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 3,500 கோடி ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கீடுகள் செஞ்சுருக்காங்க. திட்டத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்? 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், குடிசை அல்லது பழுதடைந்த வீட்டில் வசிப்பவர்கள், பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்கள், இதுவரை அரசு வீட்டு மானியம் பெறாதவர்கள் இதில் பயன்பெற முடியும். சொந்தமாக பாதுகாப்பான கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. குடிசை அல்லது மிகவும் பழுதடைந்த வீட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பின்தங்கியராக இருத்தல் வேண்டும். இதற்கு முன் எந்த அரசு வீட்டு மானியமும் பெற்றிருக்கக்கூடாது. திட்டத்தின் பரிணாம வளர்ச்சி என்ன மாறியுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இதை கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திலிருந்து வெற்றி வீடு திட்டமாக மாற்றிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய். தகுதியானவர்களுடைய இது முன்னுரிமை யார்? பாதுகாப்பான காங்கிரீட் வீடு இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், இதுவரை அரசிடமிருந்து எந்த மானியமும் பெறாதவர்கள் தகுதியானவர்கள். ஓகேங்களா? தேவையான முக்கியமான 6 ஆவணங்கள். ஓகேங்களா? இந்த ஆவணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பட்டா, நில ஆவணம், வங்கி கணக்கு புத்தகம், 3லிருந்து 4 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் கண்டிப்பாக வேணும். இந்த விண்ணப்பிக்கும் பொழுது 3லிருந்து 4 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்களை கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் எடுத்து செல்ல வேண்டாம். இந்த ஆவணங்களை ஒரு கோப்பில் பாதுகாப்பாக வைத்திருங்கள். விண்ணப்பிக்க முக்கிய 4 படிகள் அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. கிராம சபை வீடுதோறும் கணக்கெடுக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்கிறார்கள். கிராம சபையில் மனு, ஊராட்சி மன்றத்தில் மனு அளித்து சீல் வைக்கப்பட்ட ஒப்புதல் ரசீதை நீங்கள் பெறணும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரை சுமார் 6 மாதங்கள் வரை காத்திருக்கணும். பிடிஓ அலுவலகம், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திற்கு சென்று ரசீதை காட்டி ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். கிராம சபா கூட்டத்தில் பங்கேற்பு, மனு அளித்தல், ஒப்புதல் சீட்டு பெறுதல் மிக முக்கியம். நீங்கள் அளித்த மனுவிற்கு அதிகாரப்பூர்வ சீல் வைக்கப்பட்டுள்ள நகலை தவறாமல் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை 2: வட்டார வளர்ச்சி அலுவலகம், பிடி ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக 6 மாதம் காத்திருக்கணும். ஒப்புகை சீட்டு ரெஃபரன்ஸ் காப்பியை வச்சுட்டு பிடிஓ அலுவலகம் அல்லது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திற்கு செல்லவும். முழுமையான ஆவணங்களுடன் முறைப்படி விண்ணப்பிக்கலாம். அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கு வந்து நேரில் கள ஆய்வு செய்வார்கள். நீங்கள் உண்மையிலேயே தகுதியானவர் என்பதை உறுதி செய்த பின்னர் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகலாம். உங்கள் கனவு இல்லம் அடுத்த கட்டம் என்னவா நடக்கும்? 5 லட்ச ரூபா உங்கள் சொந்த அக்கௌண்ட்டில் மாற்றி அமைக்க போட போகிறாங்க. பயனாளிகள் இந்த மாதிரி தாங்க பயனாளிகளை தேர்வு செய்கிறாங்க. இதை வந்து இப்போந்தே நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. 7 முக்கிய ஆவணங்களை இப்போந்தே ஒரு கோப்பில் தயார் செய்து வச்சுக்கணும். உங்கள் கிராம பஞ்சாயத்து போர்டில் விவரங்களை கேட்டறிந்து இந்த கிராம சபா எப்போ கூட்டத்திற்கு வருமோ அந்த டைமுக்கு தயாராகிக்கோங்க. தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வதந்தி, வாட்ஸ்அப் லிங்க் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பவே வேண்டாம். இது 100% இலவசமான திட்டம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 அல்லது ஆகஸ்ட் 2 அன்னைக்கு நடக்கும் கிராம சபா கூட்டத்திற்கு நீங்கள் சென்று இதில் விண்ணப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த வெற்றி வீடு திட்டத்தின் மூலமாக முதல்வர் விஜய் அவர்கள் அனைவருக்குமே வீடு வழங்க இருக்காங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.